கர்நாடகாவில் லிவிங் டுகெதரில் இருந்த பெண் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேறொருவருடன் பழகிய ஆத்திரத்தில் லிவிங் பார்ட்னர் செய்த காரியம் பதைபதைக்க வைத்துள்ளது. நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் விட்டல். கார் ஓட்டுநரான இவர் ஏற்கனவே 3 பெண்களை திருமணம் செய்து அவர்களிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக வனஜாக்ஷி என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. வனஜாக்ஷிக்கும் ஏற்கனவே 2 ஆண்களுடன் திருமணமாகி அவர்களை பிரிந்துள்ளார். இதனால் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர். ஆரம்பத்தில் சுமூகமாக இருந்த லிவிங் டுகெதர் லைஃப் போக போக புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. மது போதைக்கு அடிமையான விட்டல் குடித்துவிட்டு வந்து அடிக்கடி சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான வனஜாக்ஷி தனக்கு ஆறுதலாக இருந்த மாரியப்பா என்பவருடன் நெருக்கம் காட்டியுள்ளார். இது விட்டலுக்கு ஆத்திரமூட்டியதால் அவர்களை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் வனஜாக்ஷி தனது புதிய காதலன் மாரியப்பாவுடன் காரில் சென்றுள்ளார். அவர்களை தனது காரில் பின்தொடர்ந்த விட்டல் சிக்னல் பகுதியில் வழிமறித்துள்ளார். அப்போது கேனில் தயாராக வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து காருக்குள் ஊற்றியுள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாரியப்பா மற்றும் கார் ஓட்டுநர் இருவரும் தப்பியோடியுள்ளனர். அவர்களுடன் சேர்ந்து வனஜாக்ஷியும் தப்பிக்க முயற்சித்துள்ளார். ஆனால் வனஜாக்ஷியை விடாமல் துரத்திய விட்டல் அவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் தீயை அணைத்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் உடலில் 60% மேல் தீக்காயம் ஏற்பட்டதால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விட்டலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரத்தில் பெங்களூருவில் முறை தவறிய உறவால் ஏற்பட்ட பிரச்சனையில் பெண் ஒருவரின் வாயில் அவரின் ரகசிய காதலன் ஜெலட்டின் குச்சியை வெடிக்க வைத்து கொடூரமாக கொலை செய்தது அதிர்வலையை ஏற்படுத்தியது. அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் லிவிங் டுகெதரில் வாழ்ந்த பெண்ணை அவரது காதலன் நடு ரோட்டில் ஓட ஓட விரட்டி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.